ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். அலிப்பிரி நடைபாதையில் சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருக்கிறத சிசிடிவி கேமராவில் உறுதி செய்து பக்தர்களோட பாதுகாப்புக்காக பகல் நேரங்கள்லாம் குரூப்பாக போங்கன்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு மேலே அலிப்பிரி வழியாக நடந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பக்தர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக டிடிடியில் ஒரு புது முயற்சி எடுக்க போகிறாங்க. என்னென்னா, வனவிலங்குகளுக்கு சிம் கார்டு பொருந்திய ரேடியோ காலர் ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் யானைகள், சிறுத்தை புலிகள், மான்கள், கரடிகளுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ காலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அலிப்பிரி நடைபாதையாக இருக்கட்டும், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையாக இருக்கட்டும், இல்லை திருமலாவில் ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் வனவிலங்குகள் வரப்போ சேட்டிலைட் மூலமாக அலர்ட் வந்துருமா. அதனால் பக்தர்கள் இன்னும் எச்சரிக்கையாக நடந்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த சிஸ்டம் செய்ய போகிறதா டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, திருமலா புஷ்கரணி தீர்த்தத்தில் 4லேருந்து 5 நாட்கள் தெப்ப உலா நடக்க போது. நீங்கள் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குண்டான என்ட்ரி வழியாக புஷ்கரணி தீர்த்தத்தில் உட்காந்து நம்ம பார்க்கலாம். இல்லைனா மற்ற இடங்களில் அலோவ் பண்ணுவாங்க, அங்கே போனாலே நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ நாளையிலேருந்து டெய்லியும் சாயந்தரம் 7 மணிலேருந்து திருமலா கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தெப்ப குளத்தில் புஷ்கரணி தீர்த்தத்தில் தெப்ப உலா நடக்கும். நாளைக்கு நைட்டு ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் தெப்ப உலா வருவாங்க. நாளை மறுநாள் ருக்மணி கிருஷ்ணர் வருவாங்க. அதற்கடுத்து மீதி 3 நாட்களும் மலையப்ப சுவாமி தாயாரோட தெப்ப உலாவில் வருவார். நேரில் போக முடியாதவங்க எஸ்பிசி சேனலில் நம்ம பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 நாட்கள் திருமலாவில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற தெப்ப உலா நடக்கும். சாயந்தரம் 7 மணி போல் செய்வாங்க. இதனால் சஹஸ்ர தீப அலங்கார சேவை இந்த 5 நாட்களும் கிடையாது, கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதத்தோட பௌர்ணமி கருட சேவை எப்போன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு தடவை டிடிடியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மார்ச் 14ஆம் தேதி இந்த மாதத்தோட பௌர்ணமி கருட சேவை இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்து, கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்குண்டான கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும், நாளை மறுநாள் அதிகாலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் நாளை காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. டோக்கன் தரிசனத்தில் நேற்று போனாங்க, 3.5 மணி நேரத்துலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டோக்கன் தரிசனம்னா 4லேருந்து 5 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 1.5லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் ஆகிறதா டிடிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 67,127 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.47 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,910 பேர். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். காசி தமிழ்ச்சங்கமத்தில் கட்டுரை போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எழுதி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.